உடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தலைப்பு: குஷ்டரோகத்தை நீக்கினார். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 1-10 சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவன் இடத்தில் பெரிய மனுஷனும் உழவனாயிருந்தான். பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளனான். ராஜன் படைத்தலைவனாகிய நாகமான் தன் ஆண்டவன் இடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனாக இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பு கட்டிட்டான். இந்த படைத்த நாகமானை கொண்டு சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாக இருந்தோ குஷ்டரோகியாக இருந்தான். சீரியா ராஜ்யத்துக்கு நாகமானை கொண்டு இதுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். ஆனால் இவன் எப்படி இருக்கிறான்னா குஷ்டரோகியாக இருக்கிறான். சீரியா தேசத்துக்கு இவன் ரட்சிப்பை கட்டளையிட்டான். பெரிய மனுஷனாக இருந்தான். ஆனால் இவனுக்கு குஷ்டரோகியாக இருக்கிறான். இந்த குஷ்டரோகியிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளவனாக இருக்கிறான் என்பது வேதம் உறுதிப்பட்டுகிறது. சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறை கொடுத்து வந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிட செய்து கொண்டாள். யார்? அந்த நாகமானுடைய மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அது வேதம் சொல்லுகிறது. அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிக்கு போவாரானால் நலமாக இருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை. அப்போ தீர்க்கதரிசிட்ட போக சொல்கிறான். சீரியா தேசத்துலேருந்து சிறைப்பிடிக்க கொண்டு வந்த பெண்ணு தீர்க்கதரிசிட்ட போக சொல்கிறான். ஏன்னா ஆண்டவரே ஜீவனுள்ள தேவன். எல்லாருக்கும் தீர்க்கதரிசனம் இல்லாத இடம் சீர்கட்டு தான் இருக்கும். அது எந்த சபைனாலும் சீர்கட்டு தான் இருக்கும். தீர்க்கதரிசனம் இருந்தால் தான் அந்த சீர்கேடு இருக்கப்படும். அதே போல் இந்த சிறைப்பிடிக்கப்பட்ட பெண்ணை சொல்கிறார், என் ஆட்சியாரை பார்த்து சீரியாவில் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசி இடத்தில் போவாரானால் நலமாக அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்குவார் என்று அவர் சொல்லுகிறார். அப்போது அவள் போய் இஸ்ரவேலின் தேசத்து பெண் இன்னென்ன பிறமாய் சொல்லுகிறார் என்று நாகமானுடைய மனைவி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ சீரியாவின் ராஜா நல்லது போகலாம், இஸ்ரவேலி ராஜாவுக்கு நிருபத்தை அருகிறேன் என்றார். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் பொன்னையும் 10 மாட்டு வசதி எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதில் என்ன எழுதியிருக்கன்னு சொன்னால், நிருபத்தை கொடுத்து ஊழியக்காரனாகிய நாகாம் கொண்டு வருவார், நீராவின் குஷ்டரோகத்தை நீக்கி அவனை இடத்தில் அனுப்புகிறான். யாராவது குஷ்டரோகத்தை நீக்க முடியுமா? இயேசு ஒருவரை தவிர ஏது ஒருவரும் குஷ்டரோகத்தை நீக்க முடியாது என்று சொல்லி இஸ்ரவேல் ராஜா எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த நிருபத்தை 3 சதத்துக்கு கொண்டு வருவார், நீர் இந்த குஷ்டரோகத்தை நீக்கிவிட வேண்டும் என்று நாகமான் குஷ்டத்தை நீக்கிவிட என்று எழுதியிருக்கிறது. இஸ்ரவேல் ராஜாவிற்கு அந்த நிருபத்தை கொடுத்தான். அதில் இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகி நாகமான் கொண்டு வருவார், நீர் அவர் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவரை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் எனக்கு சீரியா இந்த ராஜா ஒரு நிருபத்தை எழுதி சீரியா ராஜாட்ட போ, இந்த நிருபத்தை கொண்டு போ, இந்த குஷ்டத்தை நீக்கி விடுவான்னு எழுதியிருக்கு. அப்போது இஸ்ரவேல் ராஜா அந்த நிருபத்தை வாசிப்பது, அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகங்களை நீக்கிவிட வேண்டும் அவர் என்னிடத்தில் அதுக்கு கொல்லவோ உயிர்ப்பிக்க நான் தேவனா, இவன் என்னை ரோதிக்க சமயம் தருகிறான் என்று சிந்தித்து பாருங்கள் என்றார். இஸ்ரவேல் ராஜா என்று கொண்டு போவது கொல்லவோ ஒருவரை உயிர்ப்பிக்கவோ நான் தேவனா? அப்படி என்றால் தேவன் ஒருவர்தான்
ஒரு உயிர்ப்பிக்க முடியும், தீவிர கொடுக்க முடியும். யாரோ ஒருவராலும் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை வேதத்தில் சுட்டி காட்டப்படுகிறது. இஸ்ரவேல் ராஜா வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது, நீர் உங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்ளானேன், அவன் என்னிடத்து வந்து எலிலே தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பலாம். அப்போ இஸ்ரவேலில் தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ளும்படியாக என்றால் எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அவர் எடுத்து அனுப்புங்கள், தீர்க்கதரிசி உண்டு என்பதை. ஏன் இஸ்ரவேல் ராஜா வருஷத்தை கிழித்து கொள்ளணும்? அதை கிழிக்க வேண்டாம், என்னெடுத்து அவனுக்கு குஷ்டரோகிய நாகமான என்று சொல்கிறது பார்க்குறோம். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் இரத்தோடும் வந்து எலிசான் வாசப்படியிலே நின்றார். யார்? நாகமான். அங்கே பார்க்கும்போது குதிரைகளோடும் தன் இரத்தோடும் வந்து இஸ்ரவேலின் அந்த அப்படியே நாகமான் குதிரைகளோடு வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றார். ஒரு அபக்கரபசியா போதான் இஸ்ரவேல் ராஜாவால் ஒன்று செய்ய முடியாது, எந்த ராஜாக்களும் செய்ய முடியாது, எந்த மன்னனும் செய்ய முடியாது, எந்த ஊழியக்காரரும் செய்ய முடியாது. எலியா இதை பார்த்தார். இஸ்ரவேல் ராஜா வருஷத்தை கிழித்துக்கிட்டார். ஏன்னா ஒருவனை உயிர்ப்பிக்கவோ குணமாக்கவோ நான் தேவனா? ஆண்டவர் ஆசிக்கு தான் தேவன், வேறு ஒரு தேவன் அல்ல என்பான். ஒரு உயிர்ப்பிக்கவும் எந்த சுகத்தை கொடுக்கும் நான் தேவனா என் வருஷத்தை என்னை விரோதிக்க பார்க்குறான் என்று சொல்லி அப்படியே நாகமான் குதிரைகளோடும் தன் ரத்தோடு வந்து வாசப்படியே வந்துட்டான். யார்? எலிசாவுடைய வாசப்படியே வந்துட்டான். அப்போது எலிசா அவனுடைய ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானிலே 7 தர ஸ்நானம் பண்ணு, அப்போது உன் மாம்சம் மாறி நீ சுத்தவா என்று சொல்ல சொன்னான். அப்படியே 7 நேரம், ஒரு நேரம் சொல்லலை, 7 நேரம் என்ற அப்போது 7 நேரம் அவன் அல்வி யோர்தானில், எல்லா இடத்திலும் சொல்லலை, யோர்தானில் போய் 7 மூழ்கி பார்த்தான். அதே போல் ஞானஸ்தானம் கூட நிறைய எடுக்கிறாங்க. வந்து ஏன் எலிசா யோர்தானில் போய் மூழ்க சொன்னார்? எந்தெந்த இடத்துல விசேஷித்த அபிஷேகம் இருக்கோ அங்கே தான் ஞானஸ்தானம் எடுக்கணும். எல்லா இடத்துலையும் போய் யார் எடுக்கக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா யோர்தானிலே ஞானஸ்தானம் எடுத்தார். அதே போல் அபிஷேகம் பெற்றவங்க, அந்த அழைப்பு பெற்றவங்க, வரம் பெற்றவங்கிட்ட தான் ஞானஸ்தானம் எடுக்கணும். எல்லா யோர்தானில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தார். அதே போல் எலிசாவுக்கு ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானியில் எலிசாவை 7 நேரம் மூட சொல்கிறான். யோர்தானி 7 நேரம் ஸ்நானம் பண்ணு, அப்போது மாதம் மாறி அது அப்படின்னா பரந்து கேட்ட ஞானஸ்தானம் எல்லா இடத்தையும் இருக்கக்கூடாது. விசேஷித்த வரம் பெற்றவர்கள், கிருபை பெற்றவர்கள், கர்த்தரால் நடத்தப்படக்கூடிய ஊழியக்காரர்களை பற்றி தான் எல்லாம் ஞானஸ்தானம் எடுக்கணும். அந்த ஞானஸ்தானம் தான் இப்போ எலிசா சொன்ன பாதையே எலிசா சொன்ன பாதை நாகமான் தண்ணீரில் முழுகலாம். ஒரு நேரம் இல்லை, 2 நேரம் இல்லை, 3 நேரம், 4 இல்லை, 5 ஆறு. நீங்கள் ஒரு நேரம் முதல்ல பாவத்து மறுத்து நீதிக்கு பழகும்போது வாழ்க்கையில் தீராத குஷ்டம், பிறந்ததுலேருந்து இதுவரை குஷ்டம் போனோம்னா மனம் திரும்புக்கு ஏற்ற ஞானஸ்தானம் தேவை என்பதை வேதம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் 3 சுவிசேஷம் 5ஆவது வசனத்தில் ஒரு ஜலத்தினாலும் ஆவியினால் புறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை நெய்யாகவே மேயாக சொந்த மாட்டேன் சொன்னார். அப்போ எல்லோரும் கேட்கலாம், ஜலத்தினால் பிறந்தால் தான் பரலோகராஜ்யம் போக முடியுமா? அதை போக முடியாதான்னு நினைக்கலாம். உண்மை, வேத வசனம் தான் உண்மை. ஜலத்தால் பிறக்கணும், ஆவினால் பிறந்தவர் தான் பரலோகராஜ்யத்துக்கு போகலாம், இல்லைன்னா போக முடியாது என்று வேத திட்டமாக சொல்லுகிறது. அப்படி என்றால் ஒரு ஜலத்தினால் பிறக்கணும், ஆவினால் பிறக்கணும்,
இப்போ என்ன சொன்னார், எலிகாத்திக்கு ஆகப்பட யோர்தான் நபி 7 நேரம் போலுகிறார். அப்படி மூடலாதான் அவன் குஷ்டம் போகும், எல்லாம் போகாது. நீங்கள் அந்நியுடைய வாழ்க்கையில் மனநன்மை ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால பிறந்திருந்து இதுவரை உள்ள குஷ்டம் போகலை, வியாதி போகலை, பாவம் போகலை, சாபம் போகலை, விபச்சாரம் போகலை, திருட்டு போகலை, களவு போகலை. எந்தெந்த ஆசீர்வாதம் எதோ பெற்றுக்கொள்ளலை. இந்திய ரட்சணிய நாள், இதே அனுக்கிரக நாள், சந்திக்க நாள். இந்துடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தேவை, விடுதலை வேண்டாம், மாற்றம் தேவை. எலிசா சொன்னோன்னா நாகமான் படை தளபதி தான், அவனை கூட சீரியா தேசத்துக்கு ரசிக்கப்பட்டது. ஆனால் அவனோ குஷ்டரோகியாக இருந்தான் எது வேதம் சொல்லுகிறது. அந்த குஷ்டரோகத்திலிருந்து மீட்டு பெற்றுக்கொள்ளலை. பெண் சுவிசேஷம் சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை வித்தோம், அவனுக்கு சுவிசேஷம் வந்தது, அவன் மனைவிக்கு சுவிசேஷம் வந்தது. மனைவிட்டேருந்து எங்கள் மாகமான சுவிசேஷம் வந்தது. அப்போ தான் சிவில் ராஜா கிட்ட நிறுவம் வாங்கிட்டு வந்து எந்த தார சொல்லி அவன் வந்து நாகமானை தேடி வருகிறான். ஊரபக்கரபசியா அருமையான சிவில் ராஜா வந்து சீரியா ராஜாவுக்கு எந்த அழைப்பு கொடுத்தான். கொடுத்த போது யோர்தானிலே 7 நேரம் போகுது குஷ்டம் போடுறது. அப்போ நம்முடைய குஷ்டம் போடுறா மனம் திரும்பிக்கு ஏற்ற ஞானஸ்தானம். அது கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள், அவர்கிட்ட மன நேரஸ்தானம். அப்போ தான் குஷ்டம் போவோம். எல்லார்ட்டையும் போய் நீங்கள் நேரஸ்தானம் நடத்தினா குஷ்டம் போகாது. இதான் ஒரு வாய். இதுக்கு கீழ்ப்படித்து எப்போது இதுவரை நீங்கள் கேட்டுக்கொள்ளாத ஆசீர்வாதம் கேட்டுக்கொள்ளலாம். இதான் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்காக தெரிவிக்கப்படுறோம். மிகாவு தேவதூதம் வந்திருக்கிறான். ஒவ்வொரு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. 8 மாதத்துக்குள்ளே உலகத்தை பல சம்பவம் நடக்க பார்ப்பீங்க. கர்த்தர் உங்கள் மேய்ப்பராக இருக்கிறார். நீங்கள் தாட்சி அடையவில்லை, அவர் உன்னை புல்லுள்ள இடங்கள் மேய்த்து நடத்துவார். 3 அற்புதம் ஒரு வீட்டுக்கே நான் செய்ய போகிறேன், தெரிந்து விட்டேன். கர்த்தர் உங்கள் மேய்ப்பராக இருக்கிறபடியால் நீங்கள் தாட்சி அடையவில்லை, அவர் உன்னை புல்லுள்ள இடங்கள் மேய்த்து நடத்துகிறார். 3 ஆசீர்வாதத்தை ஒரு குடும்பத்துக்கே தரப்போகிறேன். கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் நன்மையாக செய்கிறார். சாத்தாங்களை தொடாதபடி, விக்கிரங்களை தொடாதபடி கட்டு அறுக்கப்படுகிறது. 3 ஆவி வச்சு ஒரு ஊழியக்காரை கட்டுறாங்க. அந்த ஆவி அழிந்து போச்சு, எரிந்து போச்சு, வெளிச்சம் வந்தாச்சு. எல்லா ஆசீர்வாதம் உங்களை தேடி வருகிறது. ஒன்றும் கவலைப்படாதீங்க, சமாதானமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. எந்தெந்த எதிர்பார்ப்பு இருக்கோ எல்லாம் நிறைவேறும். நிச்சயமாக முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை விரும்பாது. இந்த வருஷத்தில் உங்களுக்கு எந்த நன்மை எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்குமா, கிடைக்காதா? கிடைத்தி விட்டது. எல்லா ஆசீர்வாதத்தையும் தாரேன். எல்லா நன்மைக்கு அதுவாக இருக்கும், தீமை கிடையாது. சாத்தானை துருத்துங்கள், கிருவை பெற்றுக்கொள்கள், வரத்தை பெற்றுக்கொள்கள், தரிசனத்தை பெற்றுக்கொள், வளர்ந்திருமுகள். கர்த்தர் ஆசீர்வார். அதே சரீரத்துள்ள வியாதி கடந்து போகுது, அநேக விக்கிர கட்ட அழுக்குது, அநேக செவின கட்ட அழுக்குது. புல்லுள்ள இடங்கள் வைத்து நடத்துகிறார். கர்த்தரே இந்த ஊழியத்துக்காக எபத்தில் தாங்கும்படி அன்பாய் பற்றாக கேட்கிற உங்களுக்கு ஆண்டு என்றால் தொலைக்காட்சிகளுக்கு ஊழியத்தாக வேண்டுமானால் மனப்பூர்வமாக அனுப்பி வைங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வார். ஆமே ஆமே. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, தொலைபேசி எண் 26574550, 26574551, செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு
தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ். தங்கசாமி, 71 மௌனசாமி தெரு, ஆம்பத்தூர் ஊர்ச்சி, சென்னை 53.